ஹலோ ஆல், வெல்கம் டு இதர் டெக் அகாடமி. இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்மேட் ஃபேக்டரியில 2 வீடியோ எப்படி நம்ம ஜாயின் பண்றது, 2 வேற வீடியோஸை எப்படி நம்ம ஒன்னா ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷன்ல இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸை நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ப்ளே பண்ற பாருங்க. நீங்க கேக்குறீங்க இல்லையா, இது பாருங்க, இந்த குள்ள வாத்து சாங் இருக்கு இல்லையா, இந்த குள்ள வாத்து வீடியோ சாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா எடுத்துக்க போறோம். அண்ட் அடுத்து நான் எந்த வீடியோவோட நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, நிலா ஓடிவா. ஓகேங்களா, இந்த 2 வீடியோ தான் நம்ம ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் ஃபேக்டரி அப்ளிகேஷன்ல வீடியோ டேப் ஓகேவா. இந்த வீடியோ டேபுக்குள்ள வீடியோ ஜாயினர் அண்ட் மக்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 வீடியோ ஃபைல்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ வீடியோ டேப்ல இருக்கணும் வீடியோ ஃபைல்ஸ். இங்க பாருங்க, ஆட் ஃபைல்ஸ்னு இருக்கா, இதில் ஆட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஃபைலோட லொக்கேஷன் எங்கேயோ அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் டெஸ்க்டாப்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் என்னோட சாங் பார்த்தீங்கன்னா குள்ள வாத்து தான். ஸோ அதனால் நான் குள்ள வாத்தை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இங்கே வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஆட் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது நிலா ஓடிவா இல்லையா, அந்த நிலா ஓடிவா சாங்கு. ஸோ செலக்ட், ஓப்பன். இங்கே பாருங்க, எனக்கு 2 அந்த ரைம்ஸுமே இந்த என்னோட வீடியோ ஃபைலுக்குள்ள வந்துருச்சு. இந்த இடத்துல உங்களோட ஃபுல் வீடியோட டூரேஷன் என்ன அப்படின்னு இங்கே தெரியும் நமக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய 2 ஃபைலோட ஓவரால் வீடியோ டூரேஷன் 3 minutes 26 secondsங்கிறத இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா. அடுத்து இப்போ பாருங்க, நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணும். ஸோ ஓகே, இப்போ ஓகே கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க 2 வீடியோ. இது நம்ம பிஃபோர் 2 ஆடியோ ஃபைல்ஸை ஆட் பண்ணது. இது பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்க 2 வீடியோ ஜாயினர் அண்ட் மக்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரிவியூ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்க ஸ்டார்ட் பட்டன், ப்ரிவியூ பார்த்து முடிச்சுட்டு என்ன பண்றீங்க, இங்க இருக்க ஸ்டார்ட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளோட அந்த 2 வீடியோவும் ஜாயின் ஆகிறதுக்கான ப்ராசஸிங் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு தெரியுதா. ஃபர்ஸ்ட் வீடியோவோட ப்ராசஸிங், அடுத்து செகண்ட் வீடியோவோட ப்ராசஸிங். ஸோ இப்போ இந்த 2 வீடியோவோட ப்ராசஸிங்கும் கம்ப்ளீட் ஆன உடனே டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லி நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அட் த சேம் டைம் மியூசிக்கும் கேட்கும். சரிங்களா. இங்க பாருங்க, இப்போ 86 89 ஓகே முடிய போகுது. ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல இருக்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்கும். அரேஞ்ச்மெண்ட் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. சரி, இது வித்தவுட் இன்டர்நெட்ல இருக்கனால ஃபெயில் டு கனெக்ட் அப்டேட் சர்வர்னு கேக்குது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு இல்லையா. இந்த கம்ப்ளீட்டட் வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க, எக்ஸாக்ட்லி கர்சரை இந்த பிளேஸ்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. நமக்கு அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நமக்கு ஷோ ஆகும். அந்த அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் ஷோ ஆகும்போது அதுக்கு மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே நம்மளோட அவுட்புட் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டும். சரிங்களா. இப்ப பாருங்க, நம்மளோட அவுட்புட் ஃபோல்டர் ஓபன் ஆயிடுச்சு. இதுல அந்த அவுட்புட் ஃபோல்டர்ல செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, செலக்ட் ஆயிருக்கிறதா நம்ம ஃபைனலி இப்போ நம்ம பண்ண அந்த அவுட்புட். சரிங்களா. இப்போ நம்ம இந்த அவுட்புட்டை ப்ளே பண்ணி பார்க்கலாமா. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் ஓபன் பண்றேன்.
இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த குள்ள வாத்து சாங் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஆஃப்டர் 2 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் 1.54 மினிட்ஸ் நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. இங்க பாருங்க, எனக்கு அடுத்த சாங்கும் ஆட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நிலாவோட சாங்கும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கண்டினியூஸாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2 வீடியோ ஃபைல்ஸை அடுத்தடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு 4 or 5 வீடியோஸ் இந்த மாதிரி கிட்ஸோட வீடியோஸை நம்ம லாங் வீடியோவாக ஜாயின் பண்ணி குழந்தைங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ கிளாஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மேட் ஃபேக்ட்ரியில் 2 வீடியோ எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதர் டெக் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.